வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு குட்டி காணொளி, என்னுடைய குட்டி தோட்டம். பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு செடி. எதையுமே நாங்க முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா நிச்சயமா அதில ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இந்த உருளைக்கிழங்கு செடி. நல்லா சலசலன்னு இருக்குது. செழிப்பா நிக்குது. நிறைய மண் போட்டு வச்சிருக்கேன். அப்பத்தான் நிறைய கிழங்கு வருமுண்டு. அடுத்தது தக்காளி கண்டுகள் பூக்குது. பாருங்க, இது சமையலுக்கு வாங்குற தக்காளி தான். அப்ப நான் அதெல்லாம் இந்த வீச மாட்டேன். பழுதானதுகள் இருந்தா ஒரு இதில போட்டு வைப்பேன். அது முளைச்ச பிறகு பாருங்க எடுத்து நாட்டியிருக்கிறேன். இப்ப அந்த தக்காளி எல்லாம் பூக்குது. நாங்க எடுத்து எதையுமே வீசக்கூடாது. பதியம் வச்சு பார்க்கணும். ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணினா தான் அதில எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த கிரேப்ஸ் வந்து நான் சாப்பிட்ட கிரேப்ஸ் அந்த விதைகள கொஞ்சம் கொண்டு வந்து முளைக்குமான்ட்டு பார்ப்போமுன்ட்டு போட்டு விட்டேன் நான். அதில தப்பி தவறி ஒரு கிரேப்ஸ் கண்டு பாருங்க முளைச்சு வந்திருக்குது. அத பத்திரமா பராமரிச்சு எடுக்க வேணும். அடுத்தது வந்து கீரை. இது வந்து கங்குன் கீரை. நம்மட நாட்டில எல்லாரும் விரும்பி மாசி போட்டு சாப்பிடுவாங்க. தண்ணீர் உள்ள இடங்கள்ல நல்ல செழிப்பா வளரும். ஆனா, நாங்க இந்த கீரைய நாங்க சுத்தமா நம்மட வளவுல சுத்தமா வளர்த்து தான் நாங்க இத சாப்பிடணும். கண்ட இடத்துல எல்லாம் இது வளரும். நாங்க சாப்பிடக்கூடாது. அத பறிச்சு வீட்ல நாங்க வளர்க்கிறத தான் நாங்க சாப்பிடணும். பாருங்க, நிறைய கீரை இருக்கு. எப்பவுமே நாங்க எதையும் நாங்க முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா எங்களுக்கு எல்லாத்துலயுமே நல்ல பலன் கிடைக்கும். பாருங்க, நிறைய கீரை இருக்குது. என்ட குட்டி தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நிறைய பேர் என்னுடைய காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு குட்டி காணொளியோடு உங்கள் பானு.